மக்கியா மதனியா என்பது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னதாக இறக்கப்பட்ட திருக்குர்ஆனின் வசனங்களுக்கு மக்கியா என்றும், மதீனாவில் இருக்கும் போது அதாவது ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட வசனங்களுக்கு மதனியா என்றும் சொல்லப்படும். குர்ஆன் ஷரீஃபின் அத்தியாயங்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கலிஃபா காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டது. குர்ஆன் ஷரீஃபின் அத்தியாயங்களை ஒன்று சேர்த்த சஹாபி ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆன் முழுமையாக 23 ஆண்டுகளில் அருளப்பட்டது. தொழுகை என்பது உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தொழுகை என்று பெயர். ஃபர்லு என்பது வாழ்க்கையில் கட்டாயமாக செய்ய வேண்டியவை. சுன்னத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியவை, செய்தவை, அங்கீகரித்தவை அனைத்தும் சுன்னத் எனப்படும். முஸ்தஹப் என்பது செய்தால் நன்மை, விட்டால் தீங்கில்லை. வாஜிப் என்பது இதுவும் கட்டாயமாக செய்ய வேண்டியது. தினந்தோறும் 5 வேளைகள் தொழ வேண்டும். முதலாவது ஃபஜர், இரண்டாவது லுஹர், மூன்றாவது அஸர், நான்காவது மக்ரிப், 5வது இஷா. சஜ்தா இல்லாத தொழுகை ஜனாசா தொழுகை. பாங்கு இல்லாத தொழுகை 2 பெருநாள் தொழுகைகள். கிப்லா திசை என்பது நாம் இருக்கும் ஊரில் எந்த திசையில் காபா உள்ளதோ அதுவே கிப்லா திசை எனப்படும். தாய்